இடமுறுக்கு அவல் பொறி. அஞ்சரைப்பட்டி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு சத்தான உணவு பகுதியில நம்ம கார்ன் பேல் பண்ண போறோம். கார்ன் பேல், கார்னை சாதாரணமா நம்ம வேக வச்சு அப்படியே மசாலா பவுடர் போட்டு சாப்பிடுவோம். ஆனா கார்ன்ல பேல் பொரி, அதாவது பேல் பொரி அப்படிங்கிறது பொரியில பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனா கார்னை வச்சு பேல் பண்றது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத இப்ப பார்க்கலாம். கார்ன், வேக வச்ச கார்ன், வெங்காயம், குடமிளகா, தக்காளி, ஆப்பிள், கமலா ஆரஞ்சு பழம், உப்பு, அப்புறம் எலுமிச்சை சாறு, சர்க்கரை, எண்ணெய், கொத்தமல்லி. இப்போ பண்ணக்கூடிய வகை எப்படிங்கிறத நான் சொல்லட்டுமா? முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதாவது கார்னுங்கிறதே ரொம்ப ஒரு சத்தான உணவு. இப்ப வேக வச்ச கார்ன் அல்லது வேக வைக்கக்கூடிய பதப்பட்ட கார்ன் இப்ப நிறைய கிடைக்கிறது கடையிலேயே. நம்ம டெட்ரா பேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல பாதி வேக வச்சதை உங்களுக்கு கொடுத்துடுறாங்க. அதை வாங்கிட்டு நீங்க இன்னும் ஒரு தடவை குக்கர்ல நீங்க வச்சுட்டீங்கன்னா 2 நிமிஷத்துல வெந்துடும் கார்ன். அந்த மாதிரி இப்ப எல்லாமே சௌரியமா நமக்கு பொருட்கள்லாம் கிடைக்கிறது. அதை வச்சு நம்ம ஈஸியா தயார் பண்ணிடலாம். கொஞ்சமா நம்ம எண்ணெயை ஃபர்ஸ்ட் விட்டுக்கணும். விட்டுட்டு அதுல வெங்காயத்தை போட்டுடணும். பொடி பொடியா நறுக்கிய வெங்காயத்தை நம்ம அதுக்கு போட்டு ஒரு பெரட்டிக்கணும், வதக்கிறது. அதுக்கு குடமிளகா, இது கார்ன்ல பண்றதுனால நமக்கு கொஞ்சம் திதிப்பா இருக்கும். அதனால குழந்தைகளுக்கு விரும்பி சாப்பிடக்கூடிய பொருட்கள். குடமிளகா போடுறதுனால நம்ம பச்சை மிளகாயோ காரப்பொடியோ போடுறது இல்லை. ஏன்னா அதுலயே அதுக்கு தேவையான காரமான உணவு இருக்கு. இப்ப பேலுன்னா சாதாரண பேல் பொரிங்கிறது சில்லுன்னு இருக்கக்கூடிய பதார்த்தம். ஆனா அதுக்கு நம்ம இப்போ கார்ன்ல பண்ணும்போது கொஞ்சம் சூடா பண்றோம். அதனால இது ஒரு வித்தியாசமான ஐட்டம். ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா அன்றாடம் வீட்டுல உபயோகிக்கக்கூடிய பொருள் தான். இதுல நீங்க இன்னும் ஒண்ணு கூட பண்ணணும்னா பண்ணலாம். ஆனா தேவைங்கிறது அவசியமா கிடையாது. வேக வச்ச பட்டாணி இருக்கு இல்லையா, அதை கூட ஒரு 2 போட்டுண்டா குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு உடனே வேண்டாம்னு சொல்லாம சாப்பிட்டுருவாங்க. பெற்றோர்களுக்கும் அதை கொடுக்கும் பொழுது ஒரு மனசுக்கு நிறைவா இருக்கும். கொஞ்சோண்டு சர்க்கரை போடுறேன் டேஸ்டுக்காக. அதாவது அதிகமா வேண்டாம், ஏன்னா அதுல பழங்கள்லாம் இருக்கு. உப்பு, கொஞ்சம் சர்க்கரை எல்லாம் போட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால இப்போ நம்ம அடுப்பை அணைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கார்ன் இருக்கு பாருங்க, வேக வச்ச கார்ன், அதை அதுல போட்டு நம்ம இப்ப தயார் பண்ணக்கூடிய உணவு என்னன்னா, உணவுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்நாக்ஸ். அதாவது லஞ்சுக்கு பிறகு ஒரு 4 மணிக்கு நம்ம பெரியவங்கள்லாம் டீ காஃபியோட பிஸ்கெட்டு அல்லது ஏதாவது ஒன்று சாப்பிடுவோம். அந்த மாதிரி இதை குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடலாம். உடம்புக்கு நல்லது, சத்தான ஒரு உணவு வகைரா. வதக்கிட்டு அதை என்ன பண்ணோம்னா, நம்ம இப்போ ஒரு பவுல்ல சர்விங் டிஷ், அதுல நம்ம இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இதை இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா பண்றதுக்கு கொஞ்சம் ஆப்பிள் கட் பண்ணி வச்சது. அதாவது எப்பவுமே ஆப்பிள் மட்டும் நீங்க யூஸ் பண்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி நறுக்கி போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஆப்பிள் கருப்பாயிடும். நான் எப்பவுமே எல்லா நிகழ்ச்சியிலையும் சொல்லி கொடுப்பேன், ஆப்பிளை நறுக்கி வச்சிடக்கூடாது. அதே மாதிரி கமலா ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சு ஆப்பிள் போட்டா கமலா ஆரஞ்சு வேணும்னா போடலாம், வேண்டாட்டா இல்லை. ஏன்னா எல்லாமே போடணும் அப்படிங்கிறதும் கட்டாயம் இல்லை. கொஞ்சோண்டு எலுமிச்சை சாறு. இப்ப நமக்கு அதுல வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், ஆனா அது போராது. ஏன்னா எலுமிச்சை சாரெல்லாம் விட்டுருக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படும். கடைசியில அது கொத்தமல்லி எல்லாம் போட்டு வச்சாதான் கலர்ஃபுல்லா இருக்கும். அதனால கடைசியில நமக்கு இது பாருங்க, மஞ்சள், பச்சை, சிகப்பு, வெள்ளை எல்லாம் மிக்ஸ் ஆகும்போது இதை பார்த்த உடனே குழந்தைங்களுக்கு எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு தோணும். சத்தான பதார்த்தங்கள் தான் நம்ம அதுல போட்டிருக்கோம். ஸோ இதற்கு பேர் என்னன்னா கார்ன் பேல். அதோட வித்தியாசம் என்னன்னா சுட சுட ரெடியாக இருக்கிறது. இதை பார்த்த உடனேயே சாப்பிடணும்னு எந்த குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் கலர்ஃபுல்லா இருக்கிறதுனால ஒரு அட்ராக்ஷனோட இருக்கு, உடனே சாப்பிடணும்னு தோணும்.
ஸோ சத்தான உணவு நிகழ்ச்சியில இன்றைக்கு நம்ம கார்ன் பேல் எப்படி பண்றதுங்கிறத ரொம்ப சுலபமா கத்துருக்கோம்.